friends, welcome back to Good Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவும் ஹெல்த்தியான அதே சமயத்துல ரொம்பவும் டேஸ்டான சன்னா மசாலா தான் பார்க்க போறோம். பூரி சப்பாத்திக்கெல்லாம் இது செம காம்பினேஷனா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டைக்கடலை எடுத்துக்கணும். நான் கருப்பு கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். நீங்க வெள்ளை கொண்டைக்கடலை கூட எடுத்துக்கலாம். அத ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கொண்டைக்கடலையை குக்கர்ல சேர்த்து அது மூழ்க அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து குக்கரை மூடி அடுப்புல வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஒரு பாத்திரத்துல 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசிப்பூ, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் எண்ணெயில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த மாதிரி வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இதை அரைக்க தான் போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலருக்காக நான் 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்க சாதா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அப்போ சீக்கிரம் வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டா கொதி வந்ததுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். வெங்காயத்து கூட வதக்கும் போது நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்தேன். அது கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும். அதனால இப்போ நான் 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்க சாதா மிளகாய் சேர்த்திருந்தீங்கன்னா இதுல மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேக வச்ச கொண்டைக்கடலையே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. தேவைக்கு ஏத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. இதுல கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு எண்ணெய் பிரிய வரைக்குமே நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, 1 டீஸ்பூன் நெய் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. கிரேவி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதை லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்டான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.